ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 11th and 12th இதே போல் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போடுறது தான் இந்த 11th ஸ்டாண்டர்டோடைய புக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு இதோடைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். இப்போ லெசன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனதுனால வேறு வழியே இல்லை, நம்ம திருப்பி அப்லோட் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோஸ் எல்லாம். இப்போது பலவல் தெரிக பார்க்கலாம். பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல நமக்கு பாடலாம் அமைஞ்சிருக்கிறது இன்குலாப் ஒவ்வொரு பிள்ளையும் அப்படின்றது கரெக்ட். இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்றது கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோனை அப்படின்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈ அப்படின்றது தான் கரெக்ட்ன்ற மாதிரி தோணுது. வேற ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் பின் பண்ணிடுறேன். மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஆற்றூர் ரவிவர்மா. அந்த லெசனுக்குள்ள இருக்கு. திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது. அதாவது சலசலசலன்னு இருக்கிற என்னோட மொழி எழுதும் போது அமைதியாயிடுது. அப்போ பேச்சு மொழியில உணர்ச்சிகள் அதிகம் அப்படின்றது இவர் சொல்றார். இப்போ இந்த வரிகள் உணர்த்தும் கருத்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஈஸியா இருக்கும். மொழி முதல் எழுத்துகளின் அடிப்படையில் கீழே இருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஆன்றதுதான் கரெக்ட். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 5ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். சாரி, எங்கேயோ போயிட்டேன். பேஜ் நம்பர் 5க்கு எல்லாம் எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 5ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. உணர்ச்சி மிக்க அருகில் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதுவும் நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதையே திருப்பி எடுத்துக்கோங்க. திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து இருக்கும் மொழி, அதையே கூட நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஆப்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம். இந்த லைன்ஸ்ல இருக்க வினையால் அணையும் பெயர்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது நான் லெசன் டீச் பண்ணும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்க அது பார்க்கல, இதுதான் பாக்குறீங்க அப்படின்னா இங்க நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வினையால் அணையும் பெயர். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும். தொடை நயங்களை பிரித்து எழுதுக. தொடை நயங்கள் சந்த நயங்கள் எல்லாமே ஒண்ணுதான். எதுகை மோனை இயைபு அணி இதெல்லாம் சேர்த்துதான். மோனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்று போல வருது மோனை. இங்க நீளும் இங்க நீளாது, அந்த நீ அப்படின்றது மோனை. இயைபு இருக்கு, தொடரும் படரும், கடைசி 3 வார்த்தைகள் ஒன்று போல வர்றது, அதாவது இங்கிலீஷ்ல ரைமிங் வேர்ட் சொல்லுவோம்ல, அது இயைபு. கைகளில் அதுல எதுகை இருக்கு, கைன்னு சொல்லிட்டு எதுகை இருக்கு. நெக்ஸ்ட் உயிரெழுத்து 12 திருக்குறள் 4 அடியார். இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது அந்த புணர்ச்சி விடியில தூ அப்படி தூ, இந்த டூ இது ரெண்டுமே குற்றில் உகர ஈற்றெழுத்து புணர்ச்சி. இல் மெய்யீற்று புணர்ச்சி, இரு மெய்யீற்று புணர்ச்சியில வரும். இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. இதுக்கு பேஜ் நம்பர் 3ல கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். 3 பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் கம்சதோ சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சிறுவினாக்குள்ள போலாம். வில்வரத்தினம் பாடதான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது இந்த என் அம்மை நெற்றிமண் எடுத்த அதுல இருந்துதான். அதாவது அது என்னது, யுகத்தின் பாடலா? யுகத்தின் பாடல் தான் நினைக்கிறேன், சாரி. ஓகே, அதோடைய பாடல் பொருள் தான். பாடல் பொருள் செப்பரேட்டா கொடுக்கல. ஸோ நீங்க கைடு யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் புக்ல எதெல்லாம் மார்க் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 7ல இருக்கு.
இங்க அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க, கவிதை என்பது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேராகிராஃப் இருக்கு. சோ இந்த பேராகிராஃப் தான் அந்த சிறுவினாக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் என்று கூறுவதன் நயத்தை எழுதுக. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இடம் சுட்டி பொருள் விளக்குக, நயத்தை எழுதுக. இது எல்லாமே என்னால இந்த இடத்துல டைப் பண்ணி வைக்க முடியல. பட் இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட், என் உயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவீர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. உங்களுக்கு தமிழ் மொழி எவ்வளவு பிடிக்கும், உங்களுக்கு தமிழ் மேல ஒரு பற்று இருக்கும்ல, அந்த பற்று நீங்க எழுதணும், ஓன் ரைட்டிங்கா எழுதணும். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 13 and 14 இருக்கு. டைரக்டான டாபிக் நேமே வச்சு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் நெடுவினா. நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே நீங்க பேராகிராஃபா எழுதணும், முன்னுரை இருக்கணும், அதுக்குன்னு ஒரு சில சப் டாபிக்ஸ் கொடுக்கணும், நீங்க முடிவுரை கொடுக்கணும். ஸோ இது இப்படி எழுதுறது பேர் தான் நெடுவினா. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓன் ரைட்டிங் மோஸ்ட்லி வராது. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். பட் படிக்கிறத நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, பேப்பர் வெயிட் இருக்கணும். பேப்பர் வெயிட்னா ஒரு கல்லை கட்டி வச்சுக்கணுமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல இருக்க பசங்களாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாது, நிறைய பேஜஸ் எழுதணும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ நெடுவினால வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க நிறைய தான் எழுதணும், அப்பதான் மார்க்ஸ் வரும். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நீங்க உணர்றத நீங்க விவரிக்க வேண்டாம், அதுக்குன்னு புக்ஸ்ல இருக்கு. வாங்க நான் காட்டுறேன். ஒரு சில ஓன் ரைட்டிங்ஸ் எல்லாம் நம்மளால ஓன் ரைட்டிங்கா எழுத முடியாது. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் நம்மளால எழுத முடியும். இப்போ இந்த லெசன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லெசன் ஃபுல்லாவே ஒரு கட்டுரை தான். இந்த கட்டுரையில எனக்கு இம்பார்ட்டன்ஸா எது எது தெரியுதோ அதெல்லாம் நான் மார்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு, என்னால இவ்வளவுதான் மனப்பாடம் பண்ண முடியும், இவ்வளவு விஷயத்த என்னால கொடுக்க முடியும்ட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் பாத்தீங்களா, நீங்க அதை செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முன்னுரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்க முன்னுரையா எழுதிக்கலாம். நான் இங்க மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க, இதை நீங்க முன்னுரையா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வாளினும் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப் டாபிக்ல இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் கொஞ்சம் கேட்சியா இருக்கு, நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்டா நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க, தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன. அதாவது ஒரு பேச்சு மொழி எவ்வளவு உணர்வு பூர்வமான மொழி அப்படின்றத இந்த 4 லைன்லயும் நெக்ஸ்ட் இருக்க இந்த 4 லைன்லயும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு எது ஓகேவோ நீங்க அது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எழுத்து மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, நேரடி மொழி அது அப்படியும் நீங்க சப் டாபிக் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நீங்க இந்த மாதிரி கோட்ஸ் மாதிரியோ இல்ல மேற்கோள் காமிச்சு நீங்க எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இங்க ஒரு 4-5 பேர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய பேரை நீங்க எழுதி அவங்க என்ன விஷயத்த கன்வே பண்ணிருக்காங்கன்றத நீங்க போல்டா நீங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல காமிச்சீங்க அப்படின்னா, கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நீங்க ஏதோ நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் நல்லா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு புள்ளையும் இந்த ஒவ்வொரு புள்ளையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓன் ரேட்டிங்கா தான் கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த ஒவ்வொரு புள்ளையும் பாடல் படிக்கும் போதே உங்களுக்கு நார்மலா நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்னும் டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல. அதுல உங்களுக்கு எது பொருள் மாதிரி தோணுது, நான் இந்த லைனுக்கு இப்படி விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்க அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிம்போனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாம்ல வராது. நான் சொல்றது போர்டு எக்ஸாம்ல. ஏன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல கவர்மெண்ட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இது வராது. பட் ஓகே, நம்ம இதுல பார்க்கலாம். இது நான் கட்டுரை வடிவில் இங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சிம்போனி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவர் இளையராஜா. முன்னுரை அது நம்ம நுழையும் முன்னே முன்னுரையா எழுதிக்கலாம். நுழையும் முன்னே இவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம சினிமாக்குள்ள வந்தாங்க அப்படின்றத ஒரு ஷார்ட் நோட்ஸா கொடுத்திருக்காங்க. ஹெட்டிங் நம்ம சிம்போனி தமிழர் அப்படியே கொடுத்துக்கலாம். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 4 லைன்ல இவர் அதாவது இவர் எந்த கண்டத்துல பிறந்திருக்காரு, எப்பேற்பட்ட ஆளு அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அறிமுகம் சொல்லிட்டு இவர் எந்த படத்துல அறிமுகம் ஆனாரு என்ன கேட்டீங்கன்னா, இந்த லெசனை ஒரு ஸ்டோரி போல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த ஸ்டோரியை நீங்க கதையா எழுதிருங்க உங்க பேப்பர்ல. அதே போல நான் மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த ஒரு 4 லைனை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அவங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ இதெல்லாம் அவங்களுடைய இசை என்ன ஆச்சு, அவங்க எந்த மாதிரி இசை அமைச்சு மேதை ஆனாங்க, அவங்க எப்படிப்பட்ட நம்பிக்கையை வளர்த்தாங்க,
அப்புறமா இந்த தமிழ் பாடல்கள்னு சொல்லப்படுற ஒரு சில பாடல்கள் எல்லாம் இவங்களுடைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த லெசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னா இவங்க வாங்கின விருதுகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்க பிளாக் பென்லயோ ஹைலைட் பண்ணி காமிக்கும் போதும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இளையராஜாக்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன மேம் பண்றதுன்னு கேட்கலாம். ஏஆர் ரஹ்மானுக்கும் வராரு ஆஸ்கார் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவர் ஆஸ்கார் வாங்கினதை மோஸ்ட்லி எல்லா பசங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த பாட்டுக்கு வாங்கினாரு, எத்தனை ஆஸ்கார் வாங்கினாரு, அந்த ஆஸ்கார் விருது வாங்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னு அப்படியே அதை மைண்ட்ல வச்சு ஒரு கதை எழுதிடலாம். ஓகேங்களா? இதுல அறிமுகம் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. நான் இங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகம் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பேராகிராஃபா நம்ம இந்த இடத்துல இருக்கிறத நான் டூன் போட்டிருக்கேன்ல, அதை நீங்க எழுதிக்கலாம். இவர் பெற்ற விருதுகள் அதிகம் நீங்க கண்டிப்பா மார்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இவருடைய பாடல்களையும் தமிழையும் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நீங்க எழுதி மார்க்ஸ் வாங்கிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோல நம்ம சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மொழியை ஆல்பம் மொழியோடு விளையாடு இதையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.